நல்லா குழந்தைங்க அழகா கலகாலன்னு உட்காந்துக்கிடுச்சு. மரியாதைக்குரிய சுண்டநாட்டனுக்கு சேர்ந்த கோவிலவாறு மணிக்கொண்ட ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். திருமணவட்டிக்கு சேர்ந்த மாரிமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அனைவரும் சரியாக சொல்ல வேணும். நாவி துண்டித்து விடி வந்தார். வீராதி வீரன் சீராதி வீரன் திக்கெங்கும் பட்டிட திக்கத்த பீட திக்கு என்றால் திசைகள் 8 திக்கு திசைகள் 4 திக்கெங்கும் பட்டிட கண்டவரை கலந்து ஓட பார்த்தவர் வாழ்ந்து ஓட அந்தர வியாபாரம் ஓவரி வியாபாரம் அவர் பேரு சுனில்குமார். அந்தர வியாபாரம் ஓவரம் என்ன கண்டு அஞ்சு நடுங்கிட ராஜ்யம் அஞ்சு நடுங்கிட
டேய், டேய். அரக்க குணத்தை பிறந்திட்ட அரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்திட்ட இரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்து அகண்ட மார்புகள் நீண்ட கரங்கள் உருட்டு கால்கள் அகண்ட மார்பு நீண்ட கரங்கள் உருட்டு கால்கள். அகண்ட மார்புகள் நீண்ட கரங்கள் உருட்டு கால்கள் முரட்டு தரமும் மூட்டு குணமும் போற வடிவத்தோடு பிறந்திட்ட தீருவர சிங்கத்தை போல வந்து அது சூர்யா படம். புலிய போல வந்து அது விசால் படம். வெடிகொண்ட வேங்கை போல வந்து வேங்க தடிச்சு படம். வெடிகொண்ட வேங்கை போல டேய் வேங்க தடிச்சு படம்டா. முரட்டு தனமும் மூக்க குணமும் போற வடிவத்தோடு பிறந்தவர் என் பெயர் பரவாயில்லையா? அவன் இந்த காலத்துல அப்படி இப்படி இஸ்னு பேர் வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. அது என்னுடைய வீரம் வீரவசனம். என்ன வசனம்? ஒரே வசனம் வராது நமக்கு. ஏன் அவன் பயந்துட்டு போறாங்க. நண்பா, அப்படியாப்பட்ட என் பெயரோ ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்ட என் பெயரோ என்ன தூரம்? என் பேர் என்ன? நான் மலிச்சு வரங்கிறேன். குழந்தப்ப வலிச்சு விடுங்க. என் பெயர் மதிசூரன். என்னை பெற்றார் என் தாய், என் தந்தை. உங்கள் பெயர் மதிசூரன். உங்க தாய் தந்தை? எனக்கு 2 தாய்மார்கள். ஆமா ஆமாங்க. அந்த தலை பக்கத்துக்கு ஒரு அம்மா பார்த்தா ஏனாடா காட்டா அப்படியே நெருப்பு மாதிரி போகணும். சீமனை கொடுத்துருக்காங்க. பத்த வச்சு ஏறி விடுங்க. ஆனால் ஆனால் கலக்கணும். என் தாய் ஆரவள்ளி, என்னை பெற்றவர் ஆரவள்ளி, என்னை வளர்த்தனவா காளி.
ஐயோ, எனக்கு 2 தாய்மார்கள். உங்களை பெற்றது ஆரவள்ளி. ஆமா. உங்களை வளர்த்தனது காளி. ஏய், வனக்காளி. தந்தையார் என் தந்தை என் பெயர் என்ன போல அரக்க குணத்தில் பிறந்தட்ட இறக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தட்ட என் தந்தையோ எப்படியாப்பட்டவர்? எப்படியாப்பட்டவர்? ஏய், என் தந்தை ஏங்க பைலட் அப்பா, உங்க தந்தையார் பக்காசூரன். ஆமா. உங்க தாய் ஆரவள்ளி. வளர்ப்பு தாய் காளி தேவி. உங்களுக்கு 2 தாய் ஒரு தந்தை. எனக்கு அப்படி இல்ல. எனக்கு 3 அப்பன் ஒரு அம்மா. நீ தப்பா புரிஞ்சு கூடாது. எப்படி? எங்க பெரியப்பா, எங்க அப்பா, எங்க சித்தப்பா. அது சரிதான், நீங்க ஆனா முறை சரிதான். ஆ. ஆனா அதாவது ஒரு ரத்தம், அது ரத்தம் தான். அப்பா எல்லாத்தையும் அப்பா வாங்கணும்ல. ஓ, மரியாதை மரியா, நீங்க தப்பா புரிஞ்சு. வெரி குட். ஏங்க வணக்கம் தனக்கழகு. காவலா, அப்படி என் தந்தை பக்காசுரனா இருந்தாலும் என் நாடு 300 மங்கலம். குன்னூர் மலைக்கு கீழே அண்ணாமலை. குன்னூர் மலைக்கு குன்னூர், அதுக்கு கீழே அக்கராகரம். அந்த அக்கராகரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய 300 மங்கலம். அதனால 300 மங்கலத்தை ஜகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய என் பெயர் பக்காசுரன். அப்படியா இருந்தாலும் நீங்க எனக்கு எதிரிகள் யாரு? அப்படி நீங்க என் தாய் ஆகப்பட்டவள். என் தாய் என்ன ஆனார்கள்? எந்த தேசத்துல ஆண்டாங்க? என் தாயம் அடித்தவள் யாரா? அவன் எப்படியாப்பட்டவன்? அவன் யாரு? என் நாடு எது? என் தாயுடைய நாடு. அப்படி எனக்கு அப்படி அழகா சொல்லி அழகு ஆகோது என்னவென்றால் அது வல்லனை.
பாருங்க, எனக்கு நீங்க சம்பளம் கூட கொடுக்க வேணாம். எனக்கு நீங்க ஒரு உதவி சொல்லுங்க. என்னது? எனக்கு வா, எனக்கு எங்க வீட்டுக்காரிக்கு சண்டை பண்ணி அருவாமணியை உடைச்சுட்டோம். கறிக்குழம்பே காசு கொடுத்தல. சரி, தேங்காய் சொல்றதுக்கு அருவாமனை இல்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா? தேங்காய் எப்படி சொட்டி கொண்டு போயிருங்க? இந்த கல்லல் தான் தெரியல. நீங்க யாரு? நீங்க நடமாடு தேங்காய் மறையாறோம் தேங்காய் இந்த கொலையில வெட்டி போடுறோம். சொல்லு, இதுல தேங்காய் பேசி போறோம். இது ரெண்டா பொழந்து போறோம். இதுல குறைஞ்சு கேட்கறதுக்கு தான் வச்சிருக்கோம். அப்படி என் தாயாகப்பட்ட ஆரவல்லி நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆளக்கூடிய தாய் ஆரவல்லி. என் ஆரவல்லி என் தாயா இருந்தாலும் என் தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? மடிக்க நினைத்தான் மணப்பாவி, கொல்ல நினைத்தான் கொடும்பாவி. யாரவன் ஒரு நாடு குருகுலம் குந்தி மக்க ஐவர். சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்தில் உதிக்கிட்ட சந்திரகுலத்தில் உறந்திட்ட பாண்டவர்கள் ஐவர். ஐவரில் ஒருவராகிய கருத்த மேனி பெருத்த உருவம். கருத்த மேனி பெருத்த உருவம். மொத்த சோறு தின்னானே அந்த பீமம் தாண்டா என் அண்ணனை பொண்ணும். அதனால ஏண்டா என் தந்தையாகப்பட்ட பக்காவத்தோட மடித்தவன் மடித்தவன் அந்த பாண்டவர் குலத்தில் பிறந்துட்ட அந்த பீமன் தான் என் தந்தையை மடித்தான். பக்காசுரனை என் தந்தை கொண்டான். அது மட்டுமா செய்தான்? என் தாயாகப்பட்ட ஆரவல்லிய மாரடித்து ஊக்கடித்து மயிரடித்து என் தாயாகப்பட்ட ஆரவல்லிய மானப்பாக செய்து விட்டார்கள் அந்த பாண்டவர். அவர்களை பலிக்கு மூக்கறுத்து மானப்பாக செய்தார்கள் அந்த பாண்டவர்கள். அதனால பாண்டவர் என்றால் நண்பா, பாண்டவர்கள் அந்த பாண்டவர் யார் எப்படி நான் அறிய வேண்டும்? உங்க தந்தையார கொண்டுட்டாங்க. ஆமா, உங்க தந்தையார் காட்டாம பாண்டவர் உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அப்படி கேள்வி, இதுதான் சரியான கேள்வி. நண்பா, பாண்டவர் என்றால் நான் எப்படி அறிந்து கொள்வேன்? எவன் நெத்தில வரத்த நாம வைத்திருக்கிறான் என்றால் அவன் பாண்டவர் என்று நான் அறிந்து கொள்வேன். எப்படி அப்படின்னா போறா ஐயனையும் போட்டு என் கண்ணல எவன் நாமத்தை என் அருகில் வைத்து என் அருகில் வருகிறானோ அவன் நாம் பாண்டவர் என்று அறிந்து கொள்வோம். நெத்தியில எவன் ஒருவர் ராம வச்சிருந்தாலும் அவங்க தந்தையை கொண்ட பாண்டவர்கள். பாண்டவர் அவன் குலத்தில் சிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு அறிந்து கொள்கிறேன். அதனால தினந்தோறும் நாள்தோறும் நான் எனக்கு என்ன வேலை அண்ணன் கொத்தி போடாது. அதனால இந்த 300 மங்களத்தில் நான் அந்த புறம் இந்த புறம் தேடி பார்க்க வேண்டும். யாரு தேடுறேன்? என் தந்தையை கொண்டவன் அவன் பாண்டவரை இருக்கிறார் என்று அறிய வேண்டும். ஆமாடா, ஆமா பிறகு பண்ணாடித்தான். அதனால நான் அந்த புறம் இந்த புறம் தேடி பார்க்கணும். நான் தேடி பார்க்கும் வேலையில அந்தரமாயமாக என் 300 மங்களத்தில் என் காதல
ஏய்! ஆ! ஏன் சரவணன் அஞ்சிட்டு போற அப்படி சுச்சு நண்பா என் தந்தையை மடித்தவர்கள் என் தாயாகப்பட்ட ஆரவள்ளி மானப்பகம் செய்தவர்களை நான் பழிக்கும்படி வாங்கியே தீரணும். அப்பொழுது அவங்க பாண்டவர் எப்பொழுது வருவார் என்று நான் ஆவலோடு நான் காத்திருக்க வேளையில என் காதல ஏதோ ஒரு சத்தம் ஆராயன் என்ற வார்த்தை என் காதலே விழுது. அப்படின்னா இங்க வருவது போல என் காதுக்கு விழுகுது. அவனை போட்டு அடிக்கிற அடியில அவனை பிறகு வந்து சந்திக்கிறான். அவன் யார் என்று அறிவீர்கள் சமயர்களே, மதிசோரன் ஆகப்பட்டவன் தன் தந்தையை கொண்ட பாண்டவர்களை காணகத்தில் தேடி செல்ல மதிசோரனை காண்பதற்காக உலகத்தை ஒரு நொடி சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் இருக்கிறார். அவரால் மற்ற விஷயம்